வெல்கம் பேக் ஆஃப்டர் எ லாங் பிரேக். என்னோட கொஞ்சம் பர்சனல் ஒர்க்ஸ்னால இவ்வளோ நாள் என்னால் கண்டினியூஸாக வீடியோ போட முடியல. பட் இப்போ வீடியோ போடணும்னு நான் டிசைட் பண்ணேன். ஸோ டிசைட் பண்ணதோட ஸ்டார்ட் பண்ணும்போதேவும் ஒரு ஃபீல் குட் வீடியோவோடு ஸ்டார்ட் பண்ணணுன்ற ஒரு எய்மில் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். நியூ மெம்பர்ஸ், நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தால் வெல்கம் டு எல்எம் விலாக்ஸ். என்னோட பாயிண்டில் இது வந்து ஃபீல் குட்டாக இருந்தது. 2-3 பேர் அதை சொல்லி ஃபீல் குட்டாக நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அதை தான் நான் உங்கள்கிட்டையும் இப்போ ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் இன்றைக்கி பேச போகிறது என்னென்னா, உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் செய்யுங்க. புரியல, இன்னும் தெளிவாக சொல்கிறேன். அதாவது இப்போ இந்த கரண்ட் சோஷியல் மீடியா ட்ரெண்டில் ஒரு பர்சன் வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ஒப்பீனியனையோ, பிடிச்ச ஒரு யூடியூப் சேனலையோ, அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரேட் ஷோவையோ, இல்லை பிடிச்ச கார்ட்டூனையோ, இல்லை பிடிச்ச வீடியோ கேமையோ, எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு அவங்க அந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் ஒரு இடத்துல ஒரு ஒப்பீனியனாக வைக்கும்போது அவங்கள வந்து கிரிஞ்சுன்னு கூப்பிட்றது, பூமர்னு கூப்பிட்றதுன்னு ஒரு பெரிய ஒரு சர்க்கிள் இருக்குது. நான் எல்லாரையும் மீன் பண்ணல சோஷியல் மீடியாவில். ஐ ஹவ் ஆல்சோ சம் குட் ஃப்ரெண்ட்ஸ். பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நான் வந்து பார்த்துட்டேன், அந்த மாதிரி புள்ளி பண்ணுறாங்க நிறையா பேரை. அதாவது அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இவங்களுக்கு பிடிச்சிருக்கும் போது இவங்க வந்து அதை ப்ரைஸ் பண்ணி பேசுகிறத அவங்களால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. அவங்கள வந்து கலாய்ச்சி அவங்களால அடுத்து ஒப்பீனியனே பேச முடியாது. நம்ம இதை சொன்னோம்னா நம்மளை வந்து புள்ளி பண்ணுவாங்களா, மறுபடியும் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்களா, மறுபடியும் பூமர்னு சொல்லுவாங்களா அப்படின்ற ஒரு ஷெல்லுக்குள்ளே அவங்கள அடக்கிடுறாங்க. ஸோ அந்த மாதிரியான பீப்புள்ஸ்க்காக தான் இந்த வீடியோ. அப்படி ஷெல்லுக்குள்ளே நீங்கள் போய் அடங்க தேவையில்லை. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ, உங்கள் ஹார்ட்டுக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை செய்யுங்க. இப்போ 2025 ஒரு 10 இயர்ஸ் பேக்கில் போகலாமே. அப்படியே 2015 ஃபேஸ்புக் இவால்வ் ஆகி ஒரு 5 இயர்ஸ் இருக்கும். இது வந்து 2015 டைம்ஸில். அந்த டைம்லலாம் ஃபேஸ்புக் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஃபேஸ்புக்கில் நிறையா கேம்ஸ் கனெக்ட் பண்ணி விளையாட முடியும் ஆன்லைனில். அந்த கேம்ஸ்க்காக மட்டுமே ஃபேஸ்புக் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் ஒவ்வொரு ஆளும் அவங்களோட சோஷியல் மீடியா ப்ரொஃபைல் பிக்சரை என்னென்னலாமோ போடுறது. 200 லைக்ஸ் 250 லைக்ஸ் வாங்கிட்டு அவன் வந்து நான் இதெல்லாம் சொல்கிறதுனால என் மைண்ட் வாய்ஸே என்னை அப்படி தான் சொல்லுது. நான் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருந்துக்கிட்டு இருக்கேங்கிறது தான் நான் இன்னை வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. யாருக்காகவும் எதுக்காகவும் நான் என்னை மாற்றிக்கல. ஈவன் மை ஒய்ஃப் நோஸ் தேட். அவங்களால என்னைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற முடிஞ்சிருக்கு. ஈவன் தோ ஷீ இஸ் 2000 born. She is a early 2K kid, but she still understands my emotions. She still respects my emotions. For example, எனக்கு விஜய் சித்து vlogs பார்க்க பிடிக்கும். I can hear your voices. விஜய் சித்து vlogsன்னு சொன்னோடனே நீங்கள் வந்து அவங்க பண்ணுறதெல்லாம் பெய்ட் ப்ரொமோஷன், அவங்க பண்ணுறதெல்லாம் சும்மா ஸ்கிரிப்டடு, சும்மா ஒய்ஃபு ஹஸ்பண்ட் பேசிகிட்டு இருக்காங்க, ரொம்ப கிரிஞ்சாக இருக்குது. நீங்கள் சொல்கிற மைண்ட் வாய்ஸ் எல்லாமே எனக்கு கேட்குது. பட் அந்த விஜய் சித்து vlogs எனக்கு பார்க்கும்போது ஐ ஃபீல் ரிலாக்ஸ்ட். இன்னும் சில யூடியூபர்ஸ் இருக்காங்க, நான் ரொம்ப வந்து ரசித்து பார்க்குற யூடியூபர்ஸ். ஐ வாண்ட் டு நேம் தெம். எம்டி ஹேண்ட் யூடியூப் சேனல், தென் கிச்டி, அதுக்கப்புறம் பிசி டாக், A to D நந்தா. ஐ ஓன் அ PS5. PS4 வச்சுருந்தேன், PS5 இப்போ வாங்கி நான் ஆடி இருக்கேன். மை ஏஜ் இஸ் 31, பட் ஐ ஸ்டில் ப்ளே கேம்ஸ். இது நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு இந்த கேம்ஸ் மேலே இருந்த க்ரேஸு என்னை இன்னும் வந்து ரிலாக்ஸாக வச்சுருக்கு. நான் கேம்ஸ் ஆடுன்னு நான் உட்காடுறேன் அப்படின்னா, மை ஒய்ஃப் நோஸ் தட் ஐ எம் இன் சம் சார்ட் ஆஃப் லோ இன் மை மைண்ட். ஸோ ஐ எம் ஸ்டார்டிங் டு ப்ளே த கேம் டு பூஸ்ட் அப் மை மைண்ட். நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த ட்ரெண்டில் நீங்கள் கண்டிப்பாக போகணுங்கிறதுக்காக ஃபோர்ஸ்ஃபுல்லாக உங்களை திணிச்சிக்கிற தேவையில்லை. ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ ஆஃப் யுவர் மைண்ட். அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டிப்ரெஷன் வராது. எதுவுமே நான் சீரியஸாக சொல்கிறேனே, டிப்ரெஷன்லேருந்து வெளியே வரதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் செட் பண்ணும். உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் பண்ணும்போது ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருப்பீங்க. உங்களோட ஒர்க்லேயும் அது வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும். உங்கள் ஒர்க்கு நீங்கள் போய் உட்காரும்போது நீங்கள் டெய்லி டு டெய்லி லைஃப்பில் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் சில மணி நேரம் நீங்கள் பண்ணுறது, அது உங்களோட ஒர்க் லைஃப்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த ஒர்க் லைஃப்பில் ரிஃப்ளெக்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து உங்களோட லைஃப்பில் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருப்பீங்க, லைட் ஹார்ட்டடாக ஃபீல் பண்ணுவீங்க. நான் வந்து இப்போ மென்ஷன் பண்ண யூடியூப் சேனல்ஸை நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். பிகாஸ் எம்டி ஹேண்ட் சேனலாக இருக்கட்டும், அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணணும்னு அவன் எதுவுமே பண்ண மாட்டான். அவன் அடுத்தவங்களை ஹர்ட்டும் பண்ண மாட்டான் பெருசாக. பட் அவன் கலாய்ப்பான். ஹர்ட் பண்ணாமல் கலாய்க்கிறது அப்படிங்கிறது நம்ம வடிவேல் ஜோக்ஸ் வரும்போது தான் அதெல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ ஒருத்தன் அதை யூடியூப் சேனலில் பண்ணும்போது ஹீ இஸ் டூயிங் வாட் ஹீ திங்ஸ் ஹீ கேன் டூ அஸ் இஸ் பெஸ்ட். சேம் ஃபார் கிச்டி. அதாவது சும்மா போகிற போக்கில் கலாய்ச்சி விட்டு போகிற மாதிரி கலாய்ச்சி விட்டு போவார் அவர் சீரியல்ஸ் எல்லாம். ஆனால் ஒரு சொசைட்டியில் ஒரு தப்பு நடக்குதுன்னா அதையும் எடுத்து வச்சு பேசுவார்.
இந்த மாதிரி அவங்க மனசுக்கு பிடிச்சதை அவங்க பண்ணுறதுனால தான் இப்போ வரைக்கும் அவங்கெல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க. நானும் என் மனசுக்கு பிடிச்சதை பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் இந்த யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணேன். கிரிக்கெட் பற்றி பேசணும், இந்த மாதிரி சில பொதுவான விஷயங்கள் பற்றி பேசணும், இப்படி எல்லாமே ஒரு மைண்டில் இருந்ததுனால தான் இந்த யூடியூப் சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணவே செஞ்சேன். அண்ட் ஐ எம் நாட் கோயிங் டு கிவ் இட் அப் ஆன் திஸ் யூடியூப் சேனல். அதனால தான் நான் இவ்வளோ நாள் டிலே ஆனாலும் பரவாயில்லன்னு நான் திருப்பி ஒரு வீடியோ போடணும்னு நான் இப்போ எடுத்து உட்காந்துருக்கேன். மேபி ஃப்ரம் நெக்ஸ்ட் வீடியோ ஐ வில் பி ரிட்டர்னிங் பேக் டு மை கிரிக்கெட்டிங் ரிவ்யூஸ், லைக் சாம்பியன்ஸ் ட்ராஃபி பற்றின டீம்ஸ் பற்றின ரிவ்யூஸ் போடுவேன். இவங்க எல்லாரையும் நான் வந்து மென்ஷன் பண்ணதெல்லாம் எனக்கு பிடிச்ச யூடியூப் சேனல்ஸ். பட் ஒரு யூடியூப் சேனல் நான் எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன், பார்க்கணும், கிரிக்கெட்டிங் டிஸ்கஷன்ஸ் பற்றி பார்க்கணும் அப்படின்னா நான் பீடாகோட சேனலையும் ரவி அஸ்வினோட சேனலையும் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். இவங்க 2 பேரோட சேனலில் இருந்து அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். பீடாகோட சேனலில் அவர் சொல்கிறது ஹார்ஷாக இருக்கலாம், அவங்களோட ஃபேவரட் கிரிக்கெட்டருக்கு அகெயின்ஸ்டாக இருக்கலாம், பட் ஹீ நோஸ் தட் திஸ் இஸ் த மிஸ்டேக் ஹேப்பனிங் தேர். நீங்கள் சொல்கிற 10 ப்ரெடிக்ஷன்ஸில் 2 ப்ரெடிக்ஷன் தான் ரைட்டாக வருது, மீதி எல்லாமே தப்பாக வருது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் அனலிஸ்ட், அவர் கரெக்டாக தான் ப்ரெடிக்ட் பண்ணுறாரு. அவர் ப்ரெடிக்ட் பண்ணும்போது அவர் ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி நடக்கலை அப்படின்னா அந்த மேட்சோட ரிசல்ட்டை மட்டும் பார்த்து சொல்லக்கூடாது. அந்த மேட்ச்சில் ஒவ்வொரு பாலையும் கனெக்ட் பண்ணி பார்த்து சொன்னால் அவர் சொல்கிற அனலிசிஸ் ரைட்டுன்னு நம்மளுக்கு தெரியும். எல்லாருக்குமே கிரிக்கெட் நாலேஜ் இருக்குது, நம்ம எல்லாருக்குமே கிரிக்கெட் நாலேஜ் இருக்குது. பட் வந்து அவர் சர்டிஃபைடு அனலிஸ்ட். அவரை வந்து நீங்கள் வந்து யாரோ ஒரு ரோட்டில் போகிறவரை வந்து பேசுகிற மாதிரி பேசிட்டு போகிறது வந்து இட்ஸ் நாட் ரைட், ஐ ஃபெல்ட். ஆனால் சோஷியல் மீடியா இப்போது அப்படி ரன்னாக மாட்டிக்குது. இட்ஸ் லைக் நம்மளுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ நம்ம வந்து அந்த ட்ரெண்டில் இருக்கவங்கள கலாய்க்கணும். அதாவது இப்போ ஒருத்தரை பற்றி எல்லாருமே பாசிட்டிவாக சொல்கிறாங்க அப்படின்னா அவரை பற்றி நம்ம நெகட்டிவாக சொன்னால் வில் கெட் ஆன் ட்ரெண்ட் அப்படின்னு இருக்கு. நிறைய பேரை மென்ஷன் பண்ண விரும்பலை. கிறுக்குத்தனமாக பண்ணால் சோஷியல் மீடியாவில் ஃபேமஸ் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கிறுக்குத்தனமாக பண்ணுறாங்க. அவங்கள வச்சு துபாய் வரைக்கும் கூட்டு போய் ஹெலிகாப்டர் வச்சுலாம் ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. திஸ் இஸ் ஹவு த பிஸ்னஸ் இஸ் ஒர்க்கிங். சோஷியல் மீடியா வாஸ் வெரி குட் அன்டில் திஸ் இன்ஃப்ளூயன்சிங் ஆர் மணி மேக்கிங் பிளாட்ஃபார்ம் ஹேஸ் பீன் காட் இன்ட்ரடியூஸ்ட் இன் சோஷியல் மீடியா. அதாவது ஃபேன் ஃபைட்ஸோடு முடிஞ்சிருச்சு. டாக்ஸிக்னஸ்ங்கிறது ஃபேன் ஃபைட்ஸோடு முடிஞ்சிச்சு. அப்போலாம் அதிகபட்ச டாக்ஸிக்னஸ்ங்கிறதே ஃபேன் ஃபைட்ஸ் தான். விஜய் அஜித்தோட ஃபேன் ஃபைட்டு, ரஜினி கமல் ஃபேன் ஃபைட்டு, இப்போ ரஜினி விஜய் ஃபேன் ஃபைட்டுன்னு ஃபேன் ஃபைட்ஸோடு முடிஞ்சிருந்தது இதெல்லாம். ஆனால் இப்போது சோஷியல் மீடியாவை வந்து அவங்க எப்போ வந்து ஒரு மணி ஏர்னிங் பிளாட்ஃபார்ம்னு சொல்லி கொண்டு வந்தாங்களோ அப்போ வந்து ஓன் கண்டென்ட்ஸ்ன்னு சொல்லி கண்டது கழியது போடுறாங்க, டாக்ஸிக்காக போடுறது ஓன் கண்டென்ட்ஸேவும். அதாவது எப்படி வேணாலும் காசு சம்பாதிக்கலாங்கிற மாதிரி போடுறாங்க. உங்களுக்குன்னு நீங்கள் ஒரு செல்ஃப் ட்ரான் லைன் வச்சுக்கணும், அந்த லைனுக்கு மேலே போகக்கூடாது. த திங் ஐ வாண்ட் டு டெல் யூ ஆல் இஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. யூ ஹாவ் டு எக்ஸ்ப்ளோர் யுவர் செல்ஃப், யூ ஹாவ் டு என்ஜாய் யுவர் லைஃப், யூ ஹாவ் டு லிவ் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ, டிப்ரெஷன் ஃப்ரீ. ஃபார் தட் யூ ஹாவ் டு டூ வாட் எவர் யுவர் ஹார்ட் சேஸ் இட் இஸ் ரைட். டோன்ட் திங்க் ஆஃப் அதர்ஸ், வாட் தே வில் திங்க், வாட் தே வில் சே. அப்படி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழவும் மாட்டீங்க, உங்கள் வாழ்க்கையை அவங்க வாழவும் விட மாட்டாங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் see you, tata, bye bye from Lahut, and this is LM Vlogs. Tata.